ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த உபவாச கூட்டத்தில் கலந்திருக்கும்படி ஆவரை வாழ்த்துகிறேன். நாம் தேவ சமூகத்தில் கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லோரும் கண்களை மூடுவோம். மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த உபவாச நாளிலும் திருச்சபையராக எங்கள் சமூகத்தில் கூட்டி சேர்த்து தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே விசேஷமாய் ஆராதனையும் ஆராதனை பாடலையும் மற்றும் தேவ செய்தியும் நீ எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தரும்படியாய் உங்களுடைய கரத்தில் நம்ம ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். மகிமை தேவ பிரசன்னம் துவக்கம் இறுதி மட்டுமாய் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். தேவரீர் மட்டுமாய் எங்கள் வழி நடத்தி நம்ம தயவுள்ள கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உபவாச நாளிலும் தேவ மகிமை பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்ய முற்றிலுமாய் எங்களை தாழ்மைப்படுத்துகிறோம். மீட்புற ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சி கொண்டாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிந்த பழைய பாடல், வனாந்தர யாத்திரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், இந்த பாடலை பாடி அதன் பிறகு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், தீரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் எண்ணி கேட்டிடும், நேசரின் சத்தம் எண்ணி கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. தீரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், தீரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், செங்கடல் எதிர்த்து வந்து பங்க வந்திடாமல் பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே, செங்கடல் எதிர்த்து வந்து பங்க வந்திடாமல் பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுவெளம், கருத்திடும் சத்துருக்கு அறிவு மாறுவார். விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுவெளம், கருத்திடும் சத்துருக்கு அறிவு மாறுவார். தீரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், தீரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, மாறவும் கசவதி மதுரமாக மாறிடும், தாரியோ நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே, மாறவும் கசவதி மதுரமாக மாறிடும், தாரியோ நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. தீரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், தீரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், இனிமையற்ற வாழ்வில் நாம் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே, இனிமையற்ற வாழ்வினில் நாம் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. மன்னாவும் வருஷிக்க பண்ணுவார், பெண்ணுமே இனிமையா மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், கொண்டுமே தீரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், தீரையில்
கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்று கேட்டிடும், நேசரின் சத்தம் என்று கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனா தீரையா தீரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனா தீரையா தீரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்வோம். May God bless you all. Praise the Lord. இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். இன்று நாம் தியானிக்கும் வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 18, 19. எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான். எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18, 19. நான் வாசிக்கிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென், ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலே கூட இந்த வேத பகுதியை பலமுறை நாம் தியானித்து இருக்கிறோம். இந்த நாட்களிலே நாம் நிலவி வருகிற இந்த சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நமக்கு ஒன்றுமே புரியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஏன் தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஏன் என் குடும்ப வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஏன் திருச்சபையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று ஒருவேளை உங்களுக்கு புரியாமலும் இருக்கலாம். அருமையான தேவஜனமே, இந்த வேத பகுதியில நாம் பார்த்தோம். அதாவது கர்த்தர் வனாந்தரத்தில் அவர் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இது ஒரு புதிய காரியம். அதே போல இன்றைக்கு நாம் தேவ செய்தியாக நாம் தியானிக்கும் வேத பகுதி வனாந்திரம் என்று சொல்லும்போது அது ஏன் நம் வாழ்க்கையில் வருகிறது? வனாந்திரம் என்றால் அங்கே வழியை காண முடியாது, அங்கே முற்றிலுமாக ஒரு வறட்சியை தான் நாம் பார்க்க முடியும். ஒன்றுமே வழி தெரியாத ஒரு இடமாக அது காணப்படுகிறது. இந்த இடத்துல ஒரு அவாந்தர வெளி, எந்த ஒரு பசுமையான செடியோ மரமோ கொடியோ அங்கே இருக்க முடியாது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த இடத்துல யாரும் வசிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த வனாந்திரம். அநேகருடைய வாழ்க்கையில இந்த வனாந்திரம் ஏன் வருகிறது, ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று நாம் கலங்கி கொண்டிருக்கிற வேளையில இந்த கால வேளையில கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், இன்றைக்கே தோன்றும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வனாந்திரம் வருகிறது என்று நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது, முதலாவதாக உபாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் யாவரும் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 29:5. உபாகமம் 29:5 நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று, அதாவது கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்திலே நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழுதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம், ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே வனாந்தரம் என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக இங்கே ஆண்டவர் சொல்கிறார், அதாவது கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கின்ற வேத பகுதியில. ஆகவே முதலாவதாக நாம் அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாகத்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட வனாந்தர வழியில பாதையில நாம் நடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அருமையான தேவஜனமே, இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம், 40 வருஷம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த வனாந்தரத்திலே நடத்தினார். இந்த 40 வருஷம் அவர்கள் மேல் அவர்கள் உடுத்தியிருந்த வஸ்திரம் பழையதாய் போகாமலும், இரண்டாவதாக காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாக போகாமல் இருந்தது. எப்படி யோசனை பண்ணிப்பார்?
நாம் ஒரு உடை வாங்கினால் அது 1 வருடம் 2 வருடத்தில் அது பழையதாக போய் விடுகிறது, அதை தூக்கி எறிந்து விடுகிறோம். ஒரு பாதரட்சியை நாம் உபயோகித்தால் அது தேய்ந்து போன உடனே அதை தூக்கி எறிந்து விடுகிறோம். ஆனால் 40 வருஷம், இந்த 40 வருஷமும் போட்டிருந்த உடைகள், பாதரட்சைகள் பழையதாய் போகவில்லை. இது எதை குறிக்கிறது? வனாந்திரத்தில் கர்த்தர், அதாவது அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் இப்படிப்பட்ட வனாந்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. அருமையான தேவஜனமே, இம்மட்டுமாய் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அருமையான ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் அருமையான ஒரு திருச்சபையை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த சூழ்நிலையை பார்த்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டும். காட்டு புஷ்பங்கள் கொடுத்து வைத்த ஆண்டவர் நிச்சயமாக உங்களை முடித்து வைப்பார். காகத்தை கொண்டு போஷித்த ஆண்டவர் எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தார் அல்லவா? ஆகவே நிச்சயமாக கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கூட நம்மை போஷிப்பார். ஆகவே எதை குறித்தும் நாம் கலங்க வேண்டாம். இந்த வனாந்தரம் உங்கள் வாழ்க்கையில் முதலாவது ஏன் வருகிறது, இந்த சூழ்நிலைகள் ஏன் வருகிறது என்பதற்கு காரணம் நாம் அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாக இந்த கால வேளையில நீங்கள் இந்த சத்தியத்தை, வேத வசனத்தை நன்றாக ஆழ்ந்து தியானித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். இரண்டாவதாக வேதத்திலே நான் பார்க்கும் பொழுது யாத்திராகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17-18, யாத்திராகமம் 13, 17, 18 இந்த வேத வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆரோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவதும் சமீபமானாலும் அவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திற்கு அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள் என்று இந்த வேதவசனம் சொல்கிறது. இரண்டாவதாக வனாந்தரம் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது? யுத்தத்தை கண்டு நாம் மனமடிவாக கூடாது என்பதற்காக. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது எகிப்திலிருந்து கர்த்தர் அவர்களை புறப்பட செய்து அவர்கள் அந்த பெலிஸ்திய தேசத்தின் வழியாக கடந்து சென்றால் கானானுக்கு ஒரு 40 நாட்களுக்குள்ளாக கூட அவர்கள் வெகு சுலபத்திலே கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் தேவன் ஏன் அவர்களை இந்த இதுல நம்ம பார்க்கிறோம், சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் அவர்களை சுற்றி போக வழி நடத்தினார் என்று நாம் பார்க்கும் பொழுது, அருமையான தேவச்சனமே, இந்த எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட போது இந்த எகிப்திய படைகள் பின்தொடர்ந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த எகிப்திய படைகள் பின்தொடர்ந்து வந்து அவர்கள் மீது யுத்தம் செய்தால் இந்த யுத்தத்தை கண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மனமடைந்து மீண்டும் அவர்கள் எகிப்துக்கு திரும்பக்கூடும் என்று அறிந்துதான் தேவன் அவர்களுடைய பாதையை மாற்றி அவர் சுற்றி வர பண்ணினார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் அவர்களை சுற்றி போக பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கூட ஒருவேளை நமக்கு புரியாத ஒரு காரியமாக இருக்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வேதத்திலே நாம் பார்க்கிறோம், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு சேனைகளுக்கு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகவே இந்த நாட்களில் நாம் எப்படி இவைகளை மேற்கொள்ள வேண்டும்? இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் போன்ற கொடூரமான கொள்ளை நோய்கள் அநேகரை கொண்ட இன்றைக்கு அநேகர் இந்த நோயினாலே மடிந்து போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, இந்த சூழ்நிலை காத்து நாம் மனம் அடிக்கக்கூடாது. இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் இதை அனுமதித்திருக்கு காரணம், இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் சற்று நீங்கள் நிதானித்து பாருங்கள். இந்த நாட்களில தேவன் எதை அனுமதித்தாலும் அது நன்மை, அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த உபவாச நாளிலே கூட வனாந்தரம் ஏன் வருகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது யுத்தத்தை கண்டு நாம் மனமடிவக்கூடாது என்பதற்காக. ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு யுத்தம் உண்டு, நம்முடைய மாம்சத்திற்கும் ஆவிக்கும் போராட்டம் உண்டு. ஆகவே அருமையான தேவஜனமே, இந்த சூழ்நிலையில கூட நம்ம நெருக்கடியான இந்த சூழ்நிலையில தேவன் நம்மை அனுமதித்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மையே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாக தேவன் சுற்றி போக பண்ணினார். ஆகவே கர்த்தர் அனுமதித்த இந்த காரியங்கள் நன்மைக்கு ஏதுவாகவே என்று நினைத்து நீங்கள் தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென், ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது நாம் பார்த்தோம், நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரம் ஏன் வருகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது நாம் அவரே தேவன் என்று
நாம் அறிந்து கொள்ளும்படியாக வனாந்தரம் வாழ்க்கையில் வருகிறது நாம் பார்த்தோம். இரண்டாவதாக வனாந்தரம் ஏன் வருகிறது நம்முடைய வாழ்க்கையில் என்று நாம் பார்க்கும் பொழுது, யுத்தத்தை கண்டு நாம் மனமடிவாக கூடாது என்பதற்காக. அருமையான தேவஜனமே, நம்முடைய ஆவிக்குரிய யுத்தம் நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த யுத்தத்தில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. வானமண்டல பொல்லாத ஆவியோடும் செய்ய நமக்கு போராட்டம் உண்டு. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை மட்டுமாய் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். இனியும் நாம் ஜெயம் எடுப்போம். இந்த கொரோனா வைரஸ் போன்ற எந்த ஒரு வைரஸ் நமக்கு சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது. இந்த காரியங்களிலும் திருச்சபையாராக நாம் ஜெயம் எடுத்து தேவனை நாம் மையப்படுத்த போகிறோம். கர்த்தருக்கு தெரியும். ஆகவே தான் ஆண்டவர் எதை அனுமதித்தாலும் அது நன்மைக்கே என்று நீங்கள் அறிந்து தேவனை மையப்படுத்துங்கள். மூன்றாவதாக வேதத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், என்னாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 33, 34. இந்த என்னாகமம் 14, 33, 34 பார்க்கும் பொழுது, அவைகள் வனாந்தரத்தில் விழுந்து தீர மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்திலே தெரிந்து நீங்கள் சோரப்போன பாதகத்தை சுமப்பார்கள். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லெக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதல்களை உணர்வீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். மூன்றாவதாக வனாந்தரம் நம்முடைய வாழ்க்கையில ஏன் வருகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, சோரம் போன பாதகத்திற்காக, பாவத்திற்காக. சோரம் போன பாவத்திற்காக, வெறுத்துல சொல்ல போன இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து போன தங்கள் அக்கிரமங்களுக்காக, தங்கள் பாவங்களுக்காக என்று சொல்லணும். சோரம் போன பாவத்திற்காக வனாந்தரம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. இந்த நாளிலே கூட நாம் சற்று தியானித்து பார்ப்போம். அருமையான தேவஜனமே, இந்த நாட்களில் எதிரில் இந்த லாக்டவுன் பீரியட்ஸ்ல இந்த 5 மாதங்களும் நம் தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருந்தோம். கர்த்தர் நம்மை ரட்சித்து மட்டுமாய் நம்மை வழி நடத்தினார். தேவனுக்கென்று நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையில அருமையான தேவஜனமே, நாம் பாவத்தை விட்டு, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பாவத்தை விட்டு இன்றைக்கு நீதிக்கு படைத்திருக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். அருமையான தேவஜனமே, நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இப்படிப்பட்ட அதாவது விட்டு வந்த அந்த பாவங்களை நாம் மேற்கொண்டு இன்றைக்கு ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் அதாவது தங்களுடைய விழுந்து போன அக்கிரமங்களுக்காக இந்த வேத பகுதி அப்படியாக சொல்கிறது, 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தங்களுடைய பாவங்களுக்காக, தங்களுடைய அக்கிரமங்களுக்காக 40 வருஷம் அவர்கள் வனாந்தரத்தில் சுற்றித் திரிந்தார்கள். இன்றைக்கு கூட உங்களுடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தேவன், அதாவது நாம் விழுந்து போன நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் விட்டு இன்றைக்கும் நாம் சுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் வனாந்தரத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். மூன்றாவதாக வனாந்தரம் ஏன் வருகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, சோரம் போன பாவத்திற்காக, அதாவது விழுந்து போன நம்முடைய பாவத்துங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக என்று சொல்லலாம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக வனாந்தரம் நம்முடைய வாழ்க்கையில ஏன் வருகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உபாகமங்களின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உபாகமம் 8:2 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவு வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் பார்க்கிறோம், தேவனுடைய கட்டளைகளை நாம் கை கொள்வோமோ இல்லையோ என்பதற்காகத்தான் வனாந்தரம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தனை ஆண்டுகளாக கர்த்தர் நம்மை அற்புதமான முறையில் வழிநடத்தினார். அவருடைய வழிகளை நினைத்து பாருங்கள். தாயின் கருவிலிருந்து இம்மட்டுமாய் கர்த்தர் ஒரு குடும்ப வாழ்க்கையில நம்முடைய
ஜீவியத்திலே அவர் நடத்தி வந்த வழிகளை நீங்கள் பாருங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வனாந்தரத்தை கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, தேவனுடைய கட்டளைகளை நாம் கை கொண்டு நடக்கிறோமா? தேவன் தாமே அவருடைய கட்டளைகளை நியமங்களை கை கொண்டு நடக்கும் பொழுது நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சோதனைகளாக இருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சோதரிப்பதற்காக, அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளணும் என்பதை சோதிப்பதற்காகத்தான் வனாந்தரம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. இந்த லாக்டவுன் பீரியட்ஸ்ல 5 மாதங்களாக நான் தேவனுடைய சமூகத்துல உண்மையாய் கர்த்தருடைய சமூகத்தில் நான் சாட்சியாக ஜீவிக்கிறேன், அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நான் நடக்கிறேன் என்று உறுதியாக சொல்லியிருந்தால் நிச்சயமாக இந்த வனாந்தரம் உங்களுக்கு செழிப்பாய், இந்த வனாந்தர வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். இந்த லாக்டவுன் பீரியட்ஸ் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புதிய காரியங்களை செய்வார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக எரேமியா 17ஆம் அதிகாரம் 5-6 நம்ம பார்க்கும்போது, எரேமியா 17:5-6 எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா 15:5-6. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் அந்தர் வெளியில் கரவை போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவநிலத்திலும் தங்குவான் என்று இந்த வேத பகுதி சொல்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பகுதியில மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பதினால் வனாந்தரம் வருகிறது. நாசியில எந்த ஒரு சுவாசம் உள்ள மனுஷனையும் நம்பாதே என்று வேதம் சொல்கிறது. அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். தேவனை விட்டுவிட்டு அவர்கள் உதவி செய்வார்கள், இவர்கள் நமக்கு இந்த காரியங்களுக்காக நமக்கு தாங்குவார்கள், நடத்துவார் என்று நினைக்கிறோம். ஆனால் சூழ்நிலைகள் அவர்கள் கைவிடும் பொழுது நாம் சோர்ந்து போயிடும். இந்த நாட்களில இந்த வேத பகுதியின்படி நாம் பார்க்கும் பொழுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொன்ன தேவன் நிச்சயமாக இந்த வனாந்தர வாழ்க்கையில அவர் தம்முடைய ஜனத்தை ஒருபோதும் கைவிட மாட்டார். சில நேரங்களில் நம்ம ஆண்டவர் ஏன் என்னை கைவிட்டார் என்று சொல்லி இந்த சோர்ந்து போகலாம். ஒரு காலமும் அவர் கைவிடாத தேவன். இந்த நாட்களில அருமையான தேவ ஜனமே, இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஏன் ஜனங்கள் அதாவது மனுஷனின் நம்பிக்கை வைக்கும் பொழுது வாழ்கின்ற பொழுது அதனால் நமக்கு கிடைக்கிற ஒரு தீமையான ஒரு காரியம், அதாவது அவன் நன்மை வருவதை காணாமல் வனாந்தரத்தில் வறட்சியான இடங்களில் தங்குவான். இந்த காலவேளையில கர்த்தரோடு பேசுகிறார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஏன் உங்கள் வாழ்க்கையில வறட்சி? ஏன் வேலையில்லாத சூழ்நிலை? ஏன் வீட்டில் ஒரு நிலையான வருமானம் இல்லை? ஏன் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை? உங்களை சிந்தித்து பார். அருமையான சகோதரியே, நம்பிக்கை யார் மீது உள்ளது? இந்த காலையிலிருந்து இம்மட்டுமாக 5 மாத கால அளவும் என் தேவன் பேரில் நான் பற்றுதலாக இருக்கிறேன். மனுஷன் மேல் இல்லாமல் தேவன் பேரில் பற்ற இருப்பது உண்மை என்றால் இந்த வனாந்தரத்தில் வாழ்க்கையில் நிச்சயமா ஆண்டவர் புதிய காரியத்தை உனக்கு நன்மையை தருவார். நீங்கள் சொல்வீர்கள், இந்த வனாந்தரம் இந்த லாக்டவுன் பீரியட் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது நீங்கள் சொல்வீர்கள். எதை குறித்தும் இந்த காலவேளையில கர்த்தரோடு பேசுகிறார். மனுஷனின் நம்பிக்கை வைக்கிறார். இன்றைக்கு நன்மை காணாமல் இப்படிப்பட்ட சூழ்நிலை வருவதற்கு காரணம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக வனாந்தரம் ஏன் வருகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 16, அங்கே ஆகாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கர்த்தருடைய தூதனானவர் அவரை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீருற்றண்டையில் கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது யாரை குறிக்கிறது? ஆகாரை. ஆகார் அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆகாரை குறிக்கிறது. ஆகார் இங்கே எங்கே காணப்படுகிறார்? அவர் வனாந்தரத்தில் வந்து நிற்கிறார். ஏன் அவர் வனாந்தரத்தில் வந்து நிற்கிறார்? சோ வனாந்தரம் ஏன் அவருடைய வாழ்க்கையில குறுக்கிட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது, அருமையான தேவஜனமே, தேவ சித்தம் அறியாமல் நாம் செயல்படும் பொழுது வனாந்தரம் நம் வாழ்க்கையில குறுக்கிட வரும். இங்கே தேவனுடைய சித்தம் என்னவென்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அடுத்த வசனங்கள் 7, அதாவது 8, 9, 10 நீங்க பார்த்தீங்கன்னா, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டால், அவள் தன் நாச்சியாராக சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றால், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர்
நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கைகளுக்கு அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதன் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியதாயிருக்கும் என்றார். தேவனுடைய சித்தம், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அப்போ நாம என்ன செய்யணும்? தேவ சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படுத்து நடக்கும். ஆனால் இங்கே தேவ சித்தம் கீழ்ப்படியாமல் தன் நாச்சியாருடைய கொடுமையினால் அவள் என்ன செய்கிறார்? வனாந்தரத்துக்கு ஓடி போகிறார். இன்னைக்கு கூட கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த ஊழியம், கர்த்தர் கொடுத்த குடும்ப வாழ்க்கை, இதுல தேவ சித்தத்தின்படி நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? தேவ சித்தத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறீர்களா? குடும்ப வாழ்க்கை தேவ சித்தத்தின்படி கட்டப்பட்டிருக்கிறதா? அருமையான தேவ ஜனமே, ஏன் வனாந்தரம் வருகிறது என்று பார்க்கும் பொழுது தேவ சித்தம் அறியாமல் அநேக முறை நாம் சொல்லுவோம், கர்த்தருக்கு சித்தமானால் எனக்கு தேவ சித்தம் தெரியல, என்னுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் அறிய முடியல என்று நீங்கள் சொல்லலாம். கர்த்தருடைய சித்தம் உண்டு. இந்த நாளில் இந்த உபவாச கூட்டத்திலே கலந்திருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, உன் வாழ்க்கையை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து, உன் ஊழியத்தை குறித்து சித்தம் உண்டு. உன் பிள்ளைகளை குறித்து தேவ சித்தம் உண்டு. அவங்க தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படி, தேவ சமூகத்தில் அமைதியாக காத்து, பொறுமையாக தேவ சமூகத்தில் காத்து, ஜகத்துல உறுதியாக கருத்து, தேவ சத்தத்தை கேட்பதற்கு கீழ்ப்படிந்து நட. இங்கே வனாந்தரத்திற்கு ஓடி போய் இந்த தேவ சித்தம் அதுவல்ல. இன்றைக்கு எவ்வளவு சம்பாதித்தால் குடும்ப வாழ்க்கையில, உன் வேலை காரியங்கள்ல, ஊழியத்துல ஒரு சோர்வு நிலை அல்லது ஒரு வனாந்தரம் ஏன் வருகிறது என்று பார்க்கும் பொழுது, தேவ சித்தம் செய்கிறாயா? ஆண்டோடைய சித்தத்திற்கு நீ கீழ்ப்படுத்தி நடக்கிறாயா? அப்படி நடப்பது உண்மை என்றால், நிச்சயமாக நீ கீழ்ப்படுத்தி நடப்பது உண்மை என்றால், கர்த்தர் இந்த வனாந்தரத்தை செழிப்பாய் புதிய காரியத்தை செய்வார். கர்த்தர் செழிப்பாக மாற்றிக் கொடுப்பார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஆகார் தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்றால், அவருக்கு அந்த தூதனானவர் சொன்னது, நீ நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அடங்கி. இன்றைக்கு கூட குடும்பத்துல, வாழ்க்கையில, சீரியத்துல, ஊழியத்துல அடங்கி தேவ சமூகத்துல பொறுமையாய் காத்திரு மகனே, பொறுமையாய் காத்திரு மகனே. நிச்சயமாய் தேவ சித்தம் செய்யுங்கள். உன்னை ஒப்புக் கொடுக்கும் போது வாழ்க்கையில தேவ சித்தம் செய்யும் பொழுது வனாந்தரம் செழிப்பாய் மாறும். கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். ஏதோ உபவாச கூட்டத்துல கலந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு கர்த்தர் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்கிறார். அதான் முந்தினவைகள் பூர்வமானவைகளை நினைக்காதே. கர்த்தர் புதிய காரியம், வனாந்தரத்துல புதிய காரியத்தை செய்வேன் என்கிறார். வேகமாக நாம் பார்த்தோம். வனாந்தரம் நம்முடைய வாழ்க்கையில ஏன் வருகிறது? முதலாவதாக நாம் அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாக. இரண்டாவதாக யுத்தத்தை கண்டு நாம் மனமடிவாக கூடாது என்பதற்காக. மூன்றாவதாக சோர போன பாவத்திற்காக அல்லது நம்முடைய அக்கிரமங்களுக்காக வனாந்தரம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது நாம் பார்த்தோம். நான்காவது, நாம் தேவனுடைய கட்டளைகளை நாம் கை கொள்வோமா இல்லையா என்பதை அறிவதற்காக என்று நாம் பார்த்தோம். ஐந்தாவதாக, மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பதினால் வனாந்தரம் வருகிறது நாம் பார்த்தோம். கடைசியாக, தேவ சித்தம் அறியாமல் செயல்படும் பொழுது வனாந்தரம் வருகிறது என்று நாம் பார்த்தோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தேவ செய்தியை நான் வேகமாக சொன்னேன். குறித்துக் கொள்ளுங்கள், தியானித்து பாருங்கள். இது வனாந்தரம் செழிப்பாக மாறும். தேவன் தாமே இந்த வாக்குத்தத்த செய்தியின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 43:18-19 படி, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அறியீர்களா? வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தரவிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சேனைகளை கர்த்தர் சொல்கிறார். ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இப்படிப்பட்ட வனாந்தரம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்று நீங்கள் அறிந்து கொண்டால், அருமையான தேவ ஜனமே, தேவ சித்தத்தின்படி நாம் கீழ்ப்படிந்து இப்பொழுது சொல்லப்பட்ட காரியங்களின்படி நாம் வாழும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் சொல்கிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். வனாந்தரத்திலே அதாவது சொல்கிறான், வழியையும் அவாந்தர வெளிகளே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். நிச்சயமாக இந்த லாக்டவுன் பீரியட்ஸை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். நீ இந்த நாளிலே ஒரு விசை கூட உன்னை புதுப்பித்துக்கொள். இப்பொழுது சொல்லப்பட்ட காரியங்களில, அதாவது வனாந்தரம் ஏன் வருகிறது என்பதை இந்த காரியங்கள் படி உன்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்து பார் மகனே, ஜெபித்து பார் மகனே.
நிச்சயமாய் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். May God bless you all. நாம் இறுதியாக நாம் ஜெபித்து முடிப்போம். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் காத்திருப்போம். இந்த கால வேளையில தேவன் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். இந்த சத்தியத்திற்கு முழுமையாய் உங்களை ஒப்புக் கொடுங்கள். வனாந்திரம் ஏன் என் வாழ்க்கையில் வருகின்ற 6 காரியங்களை குறித்து தியானித்தோம். இந்த 6 காரியங்களை நீங்கள் தியானித்து உங்களை ஒப்புக் கொடுத்து சீர்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் புதிய காரியத்தை இந்த லாக்டவுன் பீரியட்ஸில் கர்த்தர் புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வார். ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். உபவாச நாளிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வாக்குத்தத்த செய்தியின்படி நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். இன்றைக்கு வனாந்தரம் ஏன் வருகிற இந்த 6 காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். தகப்பனே, இந்த நாளில் ஒவ்வொருவரோடு கூட நீங்க பேசியிருக்கிறீங்க. தொடர்ந்து இந்த நாட்களில் அப்பா அப்படி வாக்குத்தத்த செய்தியின்படி கர்த்தர் தாமே ஒவ்வொரு இந்த வனாந்தரமான இந்த சூழ்நிலையில அப்பா நீர் புதிய காரியத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீ செய்ய போயிருக்காக சோதரிக்கிறோம். வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தரங்களின் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று நீ வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறப்பா. ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாரையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கர்த்தர் தாமே வேதத்தின் அதிசயங்களை காணும்படிய பிரகாசம் உள்ள மனக்கண்களை திறந்து இந்த லாக்டவுன் பீரியட்ஸிலும் கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் வாக்குத்தத்த செய்திப்படி ஆசீர்வதிப்பீராக. தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பட்டும். வேலையில்லாதவர்களுக்கு வேலையை கட்டிட்டாங்க. அந்தவரை பொருளாதார குறைவில் இருக்கிற குடும்பங்களில கர்த்தர் தாமே பொருளாதார தேவைகளை சந்திக்க கிருபைத்தாங்க. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களில் வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்திட்டாங்கப்பா. குடும்பத்தில் தேவ சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடந்து வரட்டும். சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து கர்த்தர் தாமே நீர் வழி நடத்துவீராக. தொடர்ந்து நாமம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. இந்த உபவாச நாளிலே கூட தொடர்ந்து நாங்கள் தேசத்திற்காக செபிக்கவும் அப்பா. இப்பொழுது நடைபெறுகிற சூழ்நிலையில பொருளாதார காரியங்களுக்காக செபிக்கவும், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக செபிக்கவும், வியாதிசர்களுக்காக செபிக்கவும், எங்கள் திருச்சபையின் ஊழியர்களுக்காக செபிக்கவும் என் கிருபை தருவீராக. இந்த உபவாச கால வேளையில யாரெல்லாம் இந்த சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் செய்தியின்படி பலப்படுத்தி நீ வழி நடத்துவீராக. மீட்பும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உபவாசி ஜெபிங்கள். கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். அது இப்பொழுதே தோன்றும். ஆமென்.